பள்ளி யூனிஃபார்மில் 10 வயது யாழினி தனது பையை தோளில் சுமந்து மெதுவாக வீடு நோக்கி நடந்து செல்கிறாள். காற்று அவளின் தலைமயிரையும் ரிப்பனையும் லாலித்யமாக அசைக்க கிராமமே ஒரு அமைதியான பாடல் பாடுவது போல அப்படியே நடந்து வந்த அவளுக்கு திடீரென்று பலமாக வீசிய காற்று அவள் கையில் இருந்த வண்ணமயமான குடையை பறக்கவிட்டது. குடை பின்பக்கம் மடங்கி போக யாழினியின் மனசும் தளர்ந்தது. எதுக்கு இப்படி காற்று எப்போதும் எனக்கு தொந்தரவுதான் செய்யுது என்று குடையை பார்த்தபடி அவள் வேதனைப்பட்டாள். அந்த நேரத்தில் பெரிய ஆலமர நிழலில் அமர்ந்திருந்த வெள்ளை தாடியுடைய ஒரு முதியவர் எல்லாம் பார்த்து கொண்டே சின்ன சிரிப்புடன் இருந்தார். காற்றில் ஆடும் அவரது தோற்றம் யாழினி வருத்தத்துடன் நின்றதை கவனித்த அவர் மெதுவாக கூறினார், காற்று உன்னை துன்பப்படுத்த வரலம்மா, அது நமக்கு பல நல்லதை செய்யுதே. மரங்களை ஆட வைக்குது, மேகங்களை அள்ளி செலுத்துது. சில சமயம் நம்ம கஷ்டப்படுத்தும் போல தோணினாலும் அதன் உள்ளே இருக்க பாடத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகளை கேட்ட யாழினியின் கண்கள் மெதுவாக நரமமாயின. காற்றை பற்றி அவள் இதுவரை நினைக்காத ஒரு உணர்வு அவள் மனதில் தோன்றியது. சூரியன் பொன்னாக மறையும் நேரத்தில் யாழினி தனது குடையை திருத்தி பிடித்து காற்றை நோக்கி சிரித்தாள். நன்றி, என்னை கற்றுக் கொடுத்ததற்காக என்று அவள் மனத்தில் மெதுவாக சொன்னாள். காற்றும் பதில் சொல்லும் போல் மெதுவாக அவளை தொட்டது. அந்த மென்மையான அசைவில் ஒரு பாடமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு புதிய தொடக்கமும் இருந்தது.